எனக்கு ரொம்ப நாளா பிரெயின்ல ஒரு ஐடியா ஓடிக்கிட்டே இருக்கு. என்னன்னா இந்த மதங்கள் சொல்ற மாதிரி கடவுள்னு யாரோ இருக்காங்கன்னா அவங்க நம்ம கேட்கறது நினைக்கிறது நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பாங்கன்னா கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்புறம் எதுக்கு இந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாம் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் போட்டு இந்த யூனிவர்ஸ்ல இருக்க பேஸ் பார்ட்டிகளான அணுக்கள்ல இருக்க எலக்ட்ரானை பத்தி படி கிராவிட்டியோட ஃபார்முலா எழுது பார்ட்டிகல்னா என்ன வேவ்னா என்ன இதே மாதிரி ஒரு வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டியில ஒரு ஒளித்துகள் அதாவது ஃபோட்டான் எப்படி டிராவல் பண்ணுது ஏரோடைனமிக்ஸ்னா என்ன தெர்மோடைனமிக்ஸ்னா என்ன இன்னும் மேக்ஸ்ல பல கஷ்டமான ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணு இந்த இடத்துல இருக்க 118 எலமெண்ட்ஸோடைய பேரை சொல்லு அது என்ன மாதிரி பாண்டிங்ல இருந்தா என்ன பொருள் உருவாகும் வாட்டோடைய மூலக்கூறு என்ன சல்ஃபியூரிக் ஆசிடோட மூலக்கூறு என்ன இது பார்த்தா நம்ம உடம்புக்குள்ள இருக்க செல் அதுக்குள்ள இருக்க நியூக்ளியஸ் அதுக்குள்ள 46 குரோமோசோம் இருக்கும் அதுவும் 2 பிரிஞ்சு இருக்கும் அதுவும் டிஎன்ஏவால ஆகியிருக்கும் இந்த டிஎன்ஏ தான் நம்மளுடைய ஹைட்டு வெயிட் கலரு நம்மளுடைய பாடி ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணுது ஒருவேளை இந்த பாடிக்குள்ள HIV ரேபிஸ் எபோலா பயங்கரமான வைரஸ் உள்ள போயிடுச்சுன்னா அது நம்மள போட்டு தள்ளத்துக்குள்ள அதை எப்படி நம்ம போட்டு தள்ளத்துன்னு மண்டவடிக்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இது எல்லாத்தையும் பண்ற இந்த பிரெயினுக்குள்ள இருக்க நியூரான்ஸ் ஒரு டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்ணுது டிரான்ஸ்மிட் பண்ணுது எப்படி சேவ் பண்ணுது இது எல்லாத்தையும் அதை பத்தி அதுவே தேடிக்கிட்டு ஒருவேளை எல்லாத்தையும் உக்காந்து பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பூமியே நாளைக்கு அழிய போகுதுன்னா இந்த பிளானட்ல இருந்து வேற ஒரு பிளானட்டுக்கு எப்படி சேஃபா தப்பிச்சு போறதுன்னு இது எல்லையே இல்லாத விண்வெளியை ஒரு அலசி அதுல ஒரு நல்ல பிளானட்டை தேடி எடுக்கிற அளவுக்கு இந்த மனுஷங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன் இதெல்லாம் எதுக்கு? ஒருவேளை இந்த மதங்கள் சொல்ற கடவுள் ஐதீகெல்லாம் உண்மைனா ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதுக்கு அணுக்களை பத்தி தெர்மோடைனமிக்ஸை பத்தி இந்த பூமியில இருக்க எலமெண்ட்ஸை பத்தி நம்ம பாடிக்குள்ள இருக்க திசுக்களை பத்தி எல்லாம் சொல்லி தரணும். பேசாம இந்த மதங்கள் சொல்ற விஷயங்கள்லாம் ஸ்ட்ரக்சரல் எஜுகேஷன் சிஸ்டமா மாத்தி இந்த கோவில பூஜை பண்ணணும் 46 குரோமோசோமும் ஒன்னா சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்துரும் இந்த பரிகாரம் பண்ணா கை கால் இல்லாம பிறந்த குழந்தைகளுக்கு கூட திரும்ப கை கால் வந்துடும் ஒரு 2 மணி நேரம் இந்த பிரேயர் பண்ணா உலகத்துல இருக்க சகல வியாதி வைரஸ் தொற்றுகள்ல இருந்து மீண்டு வந்துடலாம் ஒரு நாளைக்கு 5 வேளையும் வந்து வணங்கினா உனக்கு எந்த பிரச்சனையும் வராத ஹிமாட்டல் ஆயிடலாம் இப்படி எல்லாம் ஒரு ஈஸியான சிலபஸை கொண்டு வந்தா இதுக்கு முன்னாடி படிச்ச நாங்க வேணாம்னு சொல்லி இருக்க போறோமா இல்ல இதுக்கப்புறம் வரவங்க தான் வேணாம்னு சொல்ல போறாங்களா? நீங்க ஒரு கடவுள் நம்புறவரா இருந்தா உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க கடவுள் நம்பலனா உங்களுடைய திங்கிங்கையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதை விட அமேசிங்கான கண்டென்ட்ல நீங்க என்ன பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.